ஆப்பர்ச்சுனிட்டி வர்றப்ப என்ன பண்ணணும்? கப்புன்னு புடிச்சுக்கணும். ஏன்னா there is no second chance for a first opportunity. எங்க அப்பாவுக்கு சேமியா பத்தி என்னன்னே தெரியாது. பட் என்ன கிடைச்சது? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அத டக்குன்னு புடிச்சிட்டாரு. நமக்கு எல்லாத்துக்கும் தேவை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அதை நம்ம சரியா பயன்படுத்திக் கொள்ளணும். ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வருது அப்படின்ற அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் தெரியாதப்ப அப்படி டக்குன்னு கிராப் பண்ணிட்டு அந்த தொழிலை கத்துக்கிறாரு. ஏன்னா அவர் இருந்தது எல்லாமே ஒரு பலசரக்கு கடை. ஒரு பலசரக்கு கடைக்கும் ஒரு மேனுஃபேக்சரிங்ன்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. பலசரக்கு கடையில் என்ன பர்ச்சேஸ் பண்ணுவோம், சேல்ஸ் பண்ணுவோம். பட் ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல பர்ச்சேஸ் பண்ணி அதை உருமாற்றம் செய்யணும். இன்னொரு ப்ராடக்டா மாத்தி அதை பேக் பண்ணி அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை ஷார்ட் டைம்ல ரொம்ப சிறப்பாக கத்துக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன சொன்னேன்? ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்களா? ரெண்டாவது ஒரு விஷயம் நம்ம தொழில பண்ண வேண்டியது என்னன்னா இன்னோவேஷன். எங்க அப்பா சேமே எல்லாரும் பண்ற மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. எல்லாரும் பண்றதை நம்ம பண்ணா நம்ம வியாபாரம் நடக்குமா? நாங்க என்ன சொல்லுவோம், எதான் சொல்லுவோம்னா உங்களுக்குன்னு தனி அடையாளத்தை உருவாக்கணும். வியாபாரத்துல தனி அடையாளம்ங்கிறது என்னன்னா யூஎஸ்பி அப்படின்னு சொல்லுவோம் நாங்க, யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டா பயன்படுத்திக்கணும். ரெண்டாவது ஒரு விஷயம் இன்னோவேஷன். எல்லாரும் உங்க தொழில கட்டாயம் இன்னோவேட் பண்ணணும். உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை உங்க தொழில உருவாக்கணும். அப்பதான் உங்களுடைய அடுத்த நிலைக்கான ஒரு விஷயத்தை நீங்க உருவாக்க முடியும் உங்க தொழில. இந்த மாதிரி பிசினஸ் டிப்ஸை உடனடியாக தெரிஞ்சுக்கணுமா? அப்போ டக்குன்னு ரிச்னஸ் கிரியேட்டர் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.